மதுரைனாலே எப்பவுமே ஸ்பெஷல் தான். அப்படி நாங்க வந்து மதுரை வந்திருந்தப்போ இப்படி ஒரு ரெசார்ட் வந்து இருக்குங்கிறதே நாங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருந்தோம். ஹெரிடேஜ் மதுரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ரெசார்ட்ங்க. கண்டிப்பா யாரா இருந்தாலும் மிஸ் பண்ணவே கூடாதுன்னு நான் சொல்வேன். சோ இது வந்து ஹோட்டலோட என்ட்ரன்ஸ். சோ ரிசெப்ஷன் வந்து நாங்க உள்ள வந்து செக் இன் ஆயாச்சு. சோ வந்த உடனே பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா வந்து எங்களை வந்து வெல்கம் பண்ணிருந்தாங்க. ஒரு வெல்கம் ட்ரிங்கோட நாங்க வந்து ஃப்ரைடே நைட் ஒரு ஃபங்க்ஷன் முடிச்சிட்டு நாங்க இங்க செக் இன் ஆனோங்க. சோ நெக்ஸ்ட் டே சாட்டர்டே மார்னிங் பாத்தீங்கன்னா நாங்க வந்து ரெஃப்ரெஷ் ஆயிட்டு சரி கோயிலுக்கு போலாம், இவ்வளவு தூரம் மதுரை வந்துட்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகாமையா அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு நாங்க எல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டு ரெடி ஆகி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எங்க ரெஸ்டாரண்ட் ஏரியாக்கு வந்திருந்தோங்க. சோ பாத்தீங்கன்னா டைனிங் ஏரியாக்கு போறதுக்கு முன்னாடியே இந்த வியூவே ஒரு கோயில் மாதிரி தான் வந்து அவ்வளவு சூப்பரா இருந்தது. நீங்க பாக்கும்போதே உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள டைனிங் ஹால் பாத்தீங்கன்னா அதை விட இருந்தது. சோ அவ்வளவு நீட் அண்ட் சூப்பர் ஆம்பியன்ஸ். அது மட்டும் இல்லங்க, ஃபுட் வேற லெவல்ல இருந்தது. நாங்க வந்துட்டு வேகமா பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கிளம்பிட்டோம். சோ அது மட்டும் இல்லங்க, கோயிலுக்கு பக்கத்துல போக தான் அவ்வளவு ரஷ் டிராபிக். கோயிலுக்குள்ளேயும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கூட்டம். எப்படியோ அப்படி இப்படின்னு அடிச்சு பிடிச்சிட்டு நாங்க சாமி கும்பிட்டு வெளியில வந்தாச்சுங்க. மதுரைக்கு பேர் போன மல்லிப்பூ ஜிகர் தண்டான்னு நாங்க எதையுமே நாங்க வந்து மிஸ் பண்ணலைங்க. எல்லாத்தையுமே நான் அப்கமிங் வீடியோல ஷேர் பண்றேன். சோ ஸ்டே டியூன். சோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பை.